யானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 97:11 நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறதாம். ஆண்டவர் வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியும் நம்மளுடைய வாழ்க்கையில விதைத்து விட்டார். ஏசாயா 60:20 சொல்கிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். கர்த்தர் சொல்லிட்டாரு, வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் விதைச்சிட்டேன், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்னைக்கு எந்த காரியத்தை துக்கப்பட்டு கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு தம்முடைய வார்த்தையின் வழியாக உங்களோடு பேசுகிறார். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஏனென்றால் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அற்புதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். எல்லா துதிகன மகிமையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.